இந்த டார்க் ப்ரௌனை ஒரு பிளெண்டிங் ப்ரஷில் எடுத்துகிட்டு என்னோடய அவுட்டர் வியில் நான் இதை அப்ளை பண்ணிக்கிறேன். நான் எப்படி அப்ளை பண்ணிக்கிறேன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒரு லைன் மாதிரி ட்ராக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இது ஒரு வி ஷேப்பில் நான் கொண்டு வந்துக்கிறேன். இந்த பேலட் வந்து ஸ்விஸ் பியூட்டி. இதோட லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். அண்ட் ஆல்சோ டேக் லிங்காகவும் கிடைச்சா நான் உங்களுக்கு இங்கே சைடில் போடுறேன். அண்ட் இது ஒரு பிளெண்டிங் ப்ரஷ் வச்சு நான் ஸ்மூத்தன் அவுட் பண்ணிக்கிறேன், ஹார்ஷ் லைன் இல்லாமல். அடுத்தது இந்த லைட்டர் ப்ரௌன் ஷேடை ஒரு பெட்டைட் பிளெண்டிங் ப்ரஷ்ஷாக சின்ன பிளெண்டிங் ப்ரஷில் எடுத்துகிட்டு நம்ம அப்ளை பண்ண ப்ரௌனுக்கு மேலேயும் சைட்லேயும் நான் அப்ளை பண்ணி சாஃப்டன் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு க்யூடிப் எடுத்துகிட்டு ப்ரௌன் போர்டில் என்னெல்லாம் எக்ஸஸ் இருக்கோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த க்ரீன் ஷேட் கப்ஸ் அண்ட் லேஷஸ் ஷை ஸ்டைல் பேலட்டில் இருந்து நான் எடுத்து பிளெண்டிங் ப்ரஷ் வச்சு இந்த ப்ரௌன் அப்ளை பண்ணல அதுக்கு மேலே நான் இதை அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் நமக்கு அந்த பாப் ஆஃப் க்ரீன் கலர் வந்து க்ரீஸில் கொடுக்கும், ரொம்பவே அழகாக இருக்கும். என்னோடய லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நான் பண்ணியிருப்பேன், உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி லுக் தான் நான் இங்கே பண்ணி காட்ட போகிறேன். அண்ட் இப்போ கட் க்ரீஸ் பண்ணுறதுக்கு கன்சீலர் எடுத்துகிட்டு ப்ரஷ்ஷால் பண்ணிக்கிறேன். சாரி, இந்த ஃபுட்டேஜ் என்கிட்ட இல்லை இப்போது, பட் நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் தெளிவாக காட்டுறேன். இப்போது அதே பேலட்லேருந்து ஒரு ஆரஞ்சு கலர் ஷேட் எடுத்துகிட்டு அவுட்டர் கார்னருக்கு, அதாவது ப்ரௌன் அப்ளை பண்ணல, அந்த கன்சீலரோட வெளி பக்கத்தில் மட்டும் நான் இதை அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் மேக்கப் ரெவல்யூஷன் பேலட்டில் எடுத்து இந்த ஷிம்மரி க்ரீம் ஷேட் எடுத்துகிட்டு இன்னர் அண்ட் மிடில் அப்ளை பண்ணிக்கிறேன். சச் அ பியூட்டிஃபுல் ஷேட். ஸோ இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லாக பிளெண்ட் பண்ணி அப்ளை பண்ணதுக்கப்புறம் திருப்பி ப்ரௌன் எடுத்துகிட்டு நான் இன்டென்சிஃபை பண்ணிக்கிறேன். இப்போ இந்த க்ரீன் ஷேடோ மேக்கப் ரெவல்யூஷன் பேலட்டில் இருந்து என்னோடய லைனராக நான் அப்ளை பண்ணிக்கிறேன் கைஸ். ஏன்னா நான் வந்து இது அப்ளை பண்ணதுக்கப்புறமா ஒரு க்ரீன் கிளிட்டர் இதுக்கு மேலே அப்ளை பண்ண போகிறதுக்காக இது ஒரு பேஸாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இது. ஸோ ஆரஞ்ச், க்ரீன், க்ரீம் எல்லாமே மிக்ஸ்ட் ஆகி ஒரு சூப்பராக இருக்கும். இதுதான் இந்த க்ரீன் கலர் பிக்மெண்ட் கிளிட்டர். இப்போ காஜல் அப்ளை பண்ணிட்டு ஃபால்ஸ் லேஷஸ் வச்சுட்டு இந்த லுக்கை நான் முடிச்சுக்கிறேன். அண்ட் ஓவர் லேஷ் லைன்லையும் அந்த ப்ரௌனாக அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இந்த லுக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களை எல்லோரும் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.